வணக்கம். தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நலவன்பானுடைய பாடல்களை தொடர்ச்சியாக பார்த்திருந்தோம். இன்று அதனுடைய 5வது பாடல் நாங்கள் பார்ப்போம். இந்த 5வது பாடலினுடைய சுருக்க கருத்து என்னன்னு சொன்னால், காட்டிலே தங்கியுள்ள தர்மராசனை காண்பதற்காக வேதவியாசர் வருகின்றார். அவ்வாறு வருகின்ற வேதவியாசர் அந்த தருமரை வினவுகின்ற மாதிரியும் அவருடைய மனோநிலையை பரிசோதிக்கின்ற மாதிரியும் இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடல் எவ்வாறு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், மெய்த்திரு வந்துட்டாலும் பெண் துயர் வந்துட்டாலும் ஒத்திருக்கும் உள்ளத்துறவோனே சித்தம் கலங்கியவாறு என் என்றான் மாமறையால் உள்ளம் திருந்தியவா மெய்த்தவத்தோன் தேர்ந்து என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. இந்த பாடலுடைய பொருளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கொண்டு கூட்டல் முறையில அந்த கடைசி இறுதி விடயங்களை முன்னு கொண்டு ஒரு ஒழுங்கு முறையில் நாங்களுக்கு பொருள் கூறுவோம். மாமறையால் உள்ளம், மாமறைன்னு சொன்னால் அதாவது வேதங்களை நன்றாக கற்று மாமறையால் உள்ளம் திருந்தியவான்னு சொன்னால் நல்ல புனிதமடைந்து மனசு புனிதமடைந்து அல்லது சரணமற்ற உள்ளம் திருந்தியவா. மா தவத்தோன் தேர்ந்தன்னு சொன்னால் பெரும் தவங்களை மெய் அதாவது உண்மையான உள்ளத்து உறுதியோடு மெய்யான தவங்களை புரிகின்ற சிறந்தவராகிய வேதவியாசர் தருமரை பார்த்து வினவுகின்றார். மெய்த்திரு வந்துட்டாலும் சொன்னால் உன்னிடம் பெரும் செல்வ செழிப்பு வந்தாலும் மெய்த்திருண்டா உண்மையான நல்ல வழியில தேடப்பெற்ற செல்வங்கள் அதிகரித்தாலும், வெந்துயர் வந்துட்டாலும் சொன்னால் கொடிய துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் வெந்துயர் வந்துட்டாலும் ஒத்திருக்கும் உள்ளத்துறவோனே எந்த கட்டத்திலும் நீ ஒரே நிலையாக இருப்ப, நீ துன்பத்திலும் இன்பத்திலும் ஒரே நிலையாக இருக்கின்ற மன வலிமை படைத்தவன் நீ. ஒத்திருக்கும் உள்ளத்து உறவோனட, உரம் என்றால் மன வலிமை, உறவோனே. சித்தம் கலங்கியவாறு என் என்றான், உன்னுடைய மனம் கலக்கமடைந்து காணப்படுவதற்கான காரணம் என்ன என்று வினாவுகின்றார். அந்த பொருளை நாங்கள் பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த பொருள் ஒரு கவலையா பார்ப்போம். வேதங்களினால் வேதங்களில் நல்ல பாண்டித்தியம் பெற்று சிறப்பு தேர்ச்சி பெற்று அந்த வேதங்களை கற்றதனால் மனதில் அமைதியடைந்து பெரும் தவங்களை ஆற்றுகின்ற சக்தி வாய்ந்த வேதவியாசர் தருமரை நோக்கி உண்மையான செல்வ செழிப்பாக இருந்தாலும் அல்லது துன்பமாக இருந்தாலும் எந்த கட்டத்திலும் சமமான மனோநிலையுடைய தருமனே, நீ இப்பொழுது உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு காணப்படுவதற்கான காரணம் என்ன என்று அவர் வினாவுகின்றார். இந்த பாடல் நாங்கள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மெய்த்திரு வந்துட்டாலும் வெந்துயர் வந்துட்டாலும் ஒத்திருக்கும் உள்ளத்து உறவோனே சித்தம் கலங்கியவாறு என் என்றான் மாமறையால் உள்ளம் திருந்தியவா மெய்த்தவத்தோன் தேர்ந்து என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் ஒரு பாடல்ல சந்திப்போம். நன்றி.